ஹலோ வியூவர்ஸ், இது ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பொருள் நம்மக்கிட்ட வந்து சேலுக்காக இருக்குது. உங்களுக்கு உண்டான பொருள் இந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவி ரிசீவர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து தேவைப்படும், அவங்களோட ஏவி ரிசீவருக்கு வந்து எந்த மாதிரியான செட்டப் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் ஏவி ரிசீவர் ரிலேட்டடாக நிறையா நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட இந்த 5.0 பேக்கேஜ் வந்து அப்படியே சேலுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. கலர் வந்து சில்வர் கலர். இது யமஹாவோட 5.0 பேக்கேஜ். டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் டிரைவு. தென் ஒரு ட்வீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி சென்டர் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரைவ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்வீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்மால் பேக்கேஜ் உங்களோட ரூமுக்கு வந்து உங்களோட ஏவி ரிசீவருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 6 ohm ஸ்பீக்கரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 wattsல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கரோட ரியர் பாகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ohm ஸ்பீக்கரு, மினிமம் இன்புட் வந்து 30 watts, மேக்ஸிமம் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 100 wattsல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கரை ஹேங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து ஒரு செவுத்தில் ஒரு ஆணி அடிச்சுட்டு நீங்கள் வந்து இதை தொங்க விட்டலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹேங்கர் இருக்குது அப்படின்னா கூட இதன் மூலமாக, இதில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதன் மூலமாக நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். கீழேயுமே ஒரு ஹேங்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தெரியுதுங்களா? ஸோ கீழேயுமே ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான பொசிஷனில் கூட இதை நம்ம ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்புட் வந்து 30 wattsலையும் மேக்ஸிமம் வந்து 100 watts வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களோட ஏவி ரிசீவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ டெனான் 520 BT இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டெனானில் 520 BT. ஸோ இந்த மாதிரியான ஏவி ரிசீவர் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏவி ரிசீவருக்கு இந்த யமஹா ஸ்பீக்கர் வந்து தாராளமாக வந்து மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி 5.2 செட்டப்பு இல்லாட்டி ஒரு 7.2 செட்டப்பில் ஒரு பேசிக் ஆம்ப் உங்கள் வீட்டில் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பக்கா குட் கண்டிஷனில் ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5.2 ஏவி ரிசீவர் இதுவுமே நம்மக்கிட்ட வந்து சேலுக்கு இருக்குது. இது வந்து டெனானில் 520 BT அப்படிங்கிற மாடல். இது வந்து ப்ளூடூத் மாடல். ஸோ இதில் வந்து ப்ளூடூத் வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 5.2 சேனல், அதாவது 2 சப்வூஃபர் வந்து போட்டுக்கலாம். 5 HDMI இன்னும் 1 HDMI அவுட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே 4K சப்போர்ட் பண்ணும். அல்ட்ரா ஹெச்டி சப்போர்ட்டும் இருக்குது. எக்கோ மோடு இருக்குது. தென் HDCP சப்போர்ட்டும் இருக்குது. 2.2 வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் USB வந்துடும். தென் இது வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு செட்டப் மைக்கு. இது வந்து ஃபோன் இன்புட் வந்து கொடுக்குறதுக்கு, அதாவது 6.3 mm ஜாக் உள்ள இன்புட் கொடுக்குறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா FM இருக்கிறனால இதில் டியூனர் பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இது டிம்மர், ஸ்டேட்டஸ், இது எல்லாமே வந்து சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பட்டனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் நாபும், இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் செலக்ட் பண்ணுறது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இந்த ஏவி ரிசீவர் வந்து பக்கா குட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரியர் பாகத்தை இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட ரியர் பாகம் இதுதான். 5 HDMI நம்ம வந்து சொன்ன மாதிரி 5 HDMI கொடுத்துருக்காங்க. ஒரு HDMI அவுட்டு. இது வந்து ARC சப்போர்ட்டோட வரும். அதுக்கப்புறமேட்டு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் எல்லாமே கொடுக்குற மாதிரி வரும். எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப்பில் உள்ள ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அனலாக் இன்புட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அது மாதிரி இது வந்து FM வந்து எஃப்எம்க்கு உண்டான ஆண்டனா, இது எல்லாமே அக்சசரிஸ், எல்லாமே ஒரிஜினல் அக்சசரிஸ்க்கு எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஆண்டனாவே இதில் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டெனானில் 520 BT. டோட்டல் வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 310 watts இது வந்து எடுக்கும். செட்டு எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏவி ரிசீவருக்கு இந்த யமஹா ஸ்பீக்கர் வந்து பக்காவான ஒரு மேட்சிங்காக இருக்கும். ஸோ இது ரெண்டும் அப்படியே சேர்த்து உங்களுக்கு வேணும்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 inchல இந்த பயனியர் சப்வூஃபர் இதுவுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இதோட வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 300 watts. கோன் வந்து பார்த்தீங்கன்னா பயனியரோட ஊஃபர் கோன் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் போர்ட் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ட் ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ட் ஹோல் இருக்கிறனால எஃபெக்ட் வந்து நல்ல அதிகமான எஃபெக்டாக இருக்கும். இது சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா MDF வுட்டால் வந்து மேக் பண்ணுறது, நல்ல சாலிடான மெட்டீரியல் இது. தென் ரியர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
இதுதான் வந்து இந்த பயனியர் ஆம்பிளிஃபையரோட பயனியர் சப்வூஃபரோட ரியர் போர்ஷன். ஸோ இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கிராஸ் ஓவர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் பை, தென் ஃபேஸ் 0 டிகிரி 180 டிகிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இது வந்து இன்புட் வந்து கொடுக்குறது. எல்எஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்எஃப் இல்லாத ரிசீவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து பவர் கார்டு வந்து இன்சர்ட் வந்து பண்ணுறது. ஸோ டோட்டல் பவர் இது எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 வாட்ஸ் வந்து டோட்டல் பவர் கன்சம்ஷன் வந்து எடுக்கும். 220 வோல்ட்டில் தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ இந்த பயனியர் சப்வூஃபரும் நம்மக்கிட்ட பக்கா குட் கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே வந்து கிடையாது. சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அதற்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரான்ஸில் இந்த பவர் ஆம்பும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டீரியோ பவர் ஆம்பு. வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 140 வாட்ஸ் பெர் சேனல் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு யாருக்காட்டும் பவர் ஆம்பிளிஃபையர் உங்களோட ஏபி ரிசீவருக்கு லெஃப்ட் ரைட்டு நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோட வாட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆர்சிஏ லெஃப்ட் ரைட்டும் கொடுத்துக்கலாம். அது மாதிரி எக்ஸ்எல்ஆர் லெஃப்ட் ரைட்டும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்எல்ஆரில் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சின்ன பட்டன் இருக்கும். இதை நீங்கள் வந்து அங்கிட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து அன்பேலன்ஸில் இருக்குது. அன்பேலன்ஸ்னால் இது வந்து பேலன்ஸ்டு. இப்போ நம்ம எக்ஸ்எல்ஆரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ்டு இதை வந்து மாற்றி விடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினலு. இதில் வந்து 12 வோல்ட் ட்ரிகரும் கொடுத்துருக்காங்க. தென் ஆர்சிஐ இன் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இந்த செட்டை ஆன் பண்ணுறதுக்கு உண்டானது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் வாட்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 வாட்ஸ் இது வந்து டோட்டல் பவர் கன்சம்ஷன் எடுக்கும். இது எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாமில் உள்ளது. ஸோ இதுவுமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள பவர் ஆம்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பவர் ஆம்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் ரொம்ப 140 வாட்ஸ் 0.08 டிஹெச்டி லெவல், நல்ல ஹையர் அவுட்புட் வந்து கொடுக்கணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பவர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் மிஷனில் இந்த 2.0 இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாகவும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் வந்து உங்களோட சரவுண்டு ஸ்பீக்கராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு டிரைவர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவோட சைஸு. மேலே வந்து டிரைவ் கொடுத்துருக்குறாங்க, கீழே வந்து ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்வெர்டட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே ட்வீட்டர் இருக்கிறனால நமக்கு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆடியோ வந்து கிடைக்கும். மேலே இருக்கிறத விட எப்போவுமே கீழே இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து கோனோட சைஸு. இதோட சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து தேவைப்படுறவங்க இதோட சாம்பிள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இதோட சாம்பிள் வீடியோஸை நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஓப்பன் டைப் தான். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த மிஷினுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் வந்து ஆக்சுவலாக யூகே பிராண்டு, ரொம்ப அருமையான பிராண்டு. இது வந்து 100 வாட்ஸ் வரைக்கும் போடலாம். இதோட ஓம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ரியர் போர்ஷன் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட ரியர் போர்ஷன். இதில் வந்து 4 டெர்மினல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிளேட்டு போட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பை ஆம்பிங் வந்து பண்ணலாம். எல்லா ரிசீவர்லையுமே இப்போ மேக்ஸிமம் ஹையர் அண்ட் ரிசீவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆம்பிங் பண்ணுற மாதிரியான டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீக்கருக்கு தனியாக ட்வீட்டருக்கு தனியாக நம்ம வந்து லைன் கொடுக்குற மாதிரி வரும் ஏவி ரிசீவர்லேருந்து எடுத்து. ஸோ அந்த மாதிரியான டைப்பில் இதில் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு சாம்பிள் வீடியோ இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி பாடுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். அது மாதிரி இதோட சாம்பிள் இருக்குது. அது மாதிரி பயனியர் சப்வூஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதோட சாம்பிளும் என்கிட்ட இருக்குது. அது மாதிரி அந்த யமஹா ஸ்பீக்கர்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கனாலும் இதோட சாம்பிளும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதனால் ப்ராடக்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கிறேன். சாம்பிள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுமே லைக் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.